வெல்கம் டு சுட்டிஸ் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட ஸ்கூல் விட்டு வந்த உடனே என்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு கேட்டோமா, எங்க அம்மா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் சொன்னாங்க. அது என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். வாங்க அந்த ஸ்நாக்ஸ் என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்க்கலாம். இதோ பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் அம்மா செஞ்ச ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சுண்டல். இதில் 3 வகையான சுண்டல் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, இது பச்சை பட்டாணி, இது மஞ்சள் பட்டாணி, அப்புறம் இது வந்து சுண்டல். 3 வகையான சுண்டல் போட்டு வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது கூடவே கொஞ்சம் கேரட், கொத்தமல்லி, அப்புறமா கருவேப்பிலை போட்டிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உங்கள் அம்மா கிட்ட சொல்லி செஞ்சு கொடுத்து சாப்பிடுங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா இந்த சுண்டலை எப்படி செஞ்சுருக்காங்கன்றதை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 3 வகையான சுண்டல் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரே மாதிரி கொடுத்தா பசங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது, சரியாக சாப்பிட மாட்டுறாங்க. அதனால் இந்த 3 சுண்டல் இருந்தது. சரி 3த்தையும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருவோம், பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால நான் 3த்தையும் ஊற வச்சேன். இது பார்த்திங்கன்னா காலையில் பசங்க ஸ்கூல் போகும்போது 9 மணிக்கு நான் ஊற வச்சேன். இப்போ மணி ஒரு 4 மணி ஆகுது. இப்போ நான் இதை குக்கரில் அவிக்க போட போகிறேன். குக்கரில் வந்து நம்ம தண்ணி வேணுன்ற அளவுக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா குக்கர் வச்சு ஒரு 4 விசில் 5 விசில் விட்டாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப குழன்னு இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெறும் சுண்டலாக கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த சுண்டலை இப்போ நம்ம தாளிக்கலாம். தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கிடைக்கும் பசங்களுக்கு. எண்ணெய் கொஞ்சமாக விட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகா இருந்தால் போட்டுக்கலாம். பசங்க ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் 2 மிளகா தான் போடுவேன். நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 மிளகா தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு தாளித்து சுண்டலில் கொட்டிக்கிட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டு கேரட் ஒன்று துருவி வச்சுருந்தேன், அதுவும் இது கூட போட்டு நல்லா கிண்டிட்டேன். இந்த மாதிரி போடும்போது குழந்தைங்க பார்த்திங்கன்னா கேரட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த சுண்டலில் கலந்துருக்கிறதுனால கலர்ஃபுல்லாக இருக்கா, அதனால் சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது கொடுக்கணும். வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் கூட கொடுக்கலாம். இது அவ்வளோ ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. பாருங்கள், நம்ம சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பசங்களுக்கு ஒரு பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு பவுல் சாப்பிட்டாங்கன்னா போதும், குழந்தைங்களுக்கு அவ்வளோ சத்து கிடைக்கும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சுட்டிஸ் அஃபிஷியல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.